வந்தீங்களா ஸ்க்ரீன் அஷ்மல்? கொஞ்சம் நில்லுங்க. ஆ Belum, belum garing no. Belum garing no ya. Belum sebelum. Cuma. Selalu. சொல்லுங்க சார். அஷ்மல் வந்துட்டீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். சரியா வந்துட்டா ஸ்க்ரீன்? வந்திக்குதா ஸ்க்ரீன் அஷ்மல்? ஓ ஓகே. எங்க வாப்பா? ஓ பாபா ஓ கல்கும் வேற சரி, ஓகே, நல்ல. வீட்டான். சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு உங்களோட பாடத்தை ஸ்டார்ட் பண்ண போகணும். சரியா? பாடத்தை ஆரம்பிக்க முன்னாடி என்ன சொல்லணும்? அவுது பிஸ்மி நீங்கள் சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். அவுது அவுது ஃபுல்லாக சொல்லுங்க பாப்போம். அவுது சொல்ல தெரியுமா ஃபுல்லா? அது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஆ பிஸ்மி சொல்லுங்க அப்படியா? கத்தி சொல்லுங்க. ஃபுல்லாக சொல்லணும் சத்தம் போட்டு. பாப்போம், எங்களுக்கு தெரியுமா தெரியும் அஷ்மலுக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, நல்ல. ஹை, இப்போ நாங்கள் இந்த பாடம் நீங்கள் ஆரம்பிக்கிற பாடம் இன்ஷா அல்லாஹ் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆ ஹைரன். இப்போ நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டாக ஓதுங்க பாப்போம். எப்படி ஓதி பழகிக்கிறீங்க? ஓதுங்க முதல்ல அதை. ஆ முதல்ல யா அன் மன் சத்தம் போடுங்க, திருப்பி ஓதுங்க. எப்படி? இந்த ஸ்க்ரீனை பாருங்க, ஸ்க்ரீனை பாருங்க. எப்படி? ஹ ஸ்க்ரீனை. ஹ சரி, இது என்ன எழுத்து அஷ்மல்? இங்க பாருங்க, இது என்ன எழுத்து இது? எங்க பாருங்க. ஹ ஹ. அப்படியா? ஹ நல்லா பாருங்க பாப்போம். இப்படி வட்டம் மட்டும் போட்டிக்கிற. வட்டம் மட்டும் போட்டு வர எழுத்து ஹேயா? ஓ இப்படி வந்தா தான் ஹே. இங்க பாருங்க, இப்படி வந்தா தானே ஹே. மீம் மீம் மீம். விளங்கினா? மீமுக்கும் ஹேக்கும் வித்தியாசம் விளங்கினா? ஓ அந்த வந்திக்கிற மீமா ஹேயா? மீம் மீம். அப்படித்தானே? கத்தி பேசு. ஓ ஓகே, நல்ல புள்ள. சரி, மீமுக்கு மேல ஒரு அடையாளம் உண்டிக்கிற. இந்த அடையாளம் தான் அது. இது பேர் என்ன? என்ன இது? என்ன சாமான் இது? இதாகிற. ஆ என்னது? பட்டா ஃபத்ஹத்துன். பட்டா ஃபத்ஹான்னு சொல்லப்படாது. என்ன பேர் அதுட? ஃபத்ஹத்துன் சொல்லுங்க. பட்டாத்துன் ஆ ஃபத்ஹான்னு பேர் இல்லையா? ஃபத்ஹத்துன். பட்டஹத்துன் ஆ ஃபத்ஹத்துன், ஃபத்ஹத்துன் ஏதோ உண்டு. அதான் பேர். என்ன பேர்? சொல்லுங்க. பட்டாத்துன். மறக்கப்படாது. நான் திருப்பி கேட்பேன் அடுத்த கிளாஸ்லாம். சரி, இப்போ இதை எப்படி சொல்லணும்? இப்ப உச்சரிக்கணும். இப்ப ஹயா ம. ஹயா ம. எது சரி? ந ம. இது ந அடுத்தது. மன மன. வெரி குட். எப்படி உச்சரிக்கணும் நான் ந சொல்லி காட்டுறேன் பாருங்க. நீட்டப்படாது. என்ன செய்யப்படாது? மா ந மான்னு சொல்லப்படாது. நான் சொல்றதை பாத்துங்க. மா. நீட்ட வராது. மா என்று சொல்லப்படாது. ம. எப்படி? ம. ந வெரி குட். ந. ந மன. ந திருப்பி சொல்லுங்க. நான் சொல்ல பாருங்க. நான் இப்படி சொல்லல. மன மா. நா. மனான்னு சொல்லப்படாது. அது போல. சரியா அஷ்மல்?
நல்லா கேட்டுக்கொள்ளணும். எப்படி சொல்லணும்? மெ. சொல்லுங்க. மெ. ந மெ. ந நெ. ந மெ. ந ந திருப்பி ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லி தந்த மாதிரி சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். முதலாவது. ந ந ந வெரி குட். ரெண்டாவது எப்படி வரணும் பாப்போமே. ரெண்டாவது. த தெ. வெரி குட். தெ எப்படி வரணும்? ல தெ. தல சொல்லுங்க. தெ. த ல. த தெ. ல. ல தல. ல சேர்த்து சொல்லுங்க. தல வெரி குட். திருப்பி ஒரு முறை சொல்லுங்க. தெ. ல. தல. சொல்லுங்க பாப்போம். தல அப்படி சொல்லப்படாது. தலன்னு சொல்லப்படாது. நான் சொன்னது நம்ம தான் சொல்லணும். தெ. ல. தல. த ல த நாக்கு. த ல வெரி தல. குட். வெரி குட். மாஷா அல்லாஹ். அப்படிதான் சொல்லணுமா? சரி. உங்களோட ஸ்கிரீன் தான் ஸ்ட்ரக் ஆகுது. யார ஸ்கிரீன்ல? உங்களோட நெட்ஒர்க்ல சின்ன எங்கட. ஓ. உங்களோட கவரேஜ் ஒழுங்கா இல்லாட்டி எங்கட ஸ்கிரீன் ஸ்ட்ரக் ஆகும். சரி அஷ்மல். அஷ்மல் பேசுற கேக்குதா? எப்படி? விட்டு விட்டு வருதா ஒழுங்கா வருதா சவுண்ட்? ஓ, சவுண்ட் ஒழுங்கா வருதா விட்டு விட்டு வருதா? அஷ்மல் சவுண்ட் விட்டு விட்டு வருதா ஸ்ட்ரக் ஆகுதா ஒழுங்கா வருதா ஓ, கேக்குதா? உங்க கேக்குது. கேக்குது. சரி இப்ப நான் மூணாவதுக்கு வருவோமா? சரி. சரி இப்ப மூணாவதுக்கு வருவோமே. லாஸ்ட் நான் ஒரு டைம் ஃபுல்லா கேட்பேன். நான் ஓதி ஆ, தந்த மாதிரி எனக்கு ஓதி காட்டணும். மூணாவதுக்கு ஆ, வருவோம். மூணாவது. இது கொஞ்சம் வித்தியாசமான எழுத்தான். இது வரைக்கும் எல்லா எழுத்தையும் நீங்க என்ன செஞ்சீங்க? ம. ந. ஆ. த. ல. எல்லாம் என்ன செஞ்சீங்க? அப்படியே கீழ் நோக்கி தான் உச்சரிச்சீங்க. சரிவாக உச்சரிச்சீங்கண்ணா. த. ல. ம. கொஞ்சம். ந. என்று உச்சரிச்சீங்க. அப்படித்தானே? அதோட சரியா அஷ்மல்? ஆ, மூணாவத இப்ப இந்த இடத்தை உச்சரிக்கணும் எப்படி தெரியுமா? என்னைய பாருங்க. இந்த வாய் ஃபுல்லா இந்த ரெண்டு கண்ண பகுதியையும் ஃபுல்லா எடுக்கும். இந்த தெரியா. ரெண்டு கண்ண பகுதியும் ஃபுல்லா எடுத்து பா என்று சொல்லணும். எப்படி? பா. தா தா அல்ல. தாண்டா பெல. பா. தா ஆ எப்படி? திருப்பி சொல்லுங்க. குட். கையை கீழே போடுங்க. சொல்லுங்க. பா. தா திருப்பி சத்தம் போட்டு சொல்லுங்க. பா. க பா. தா இது கொஞ்சம் பெருசாகுது. அந்த ரெண்டு சொன்னும் பெருசா வருதா? தா ஆ ஓத போகல. ஸ்கிரீன்ல என்ன தான் பார்க்கணுமா? பக்கத்துல உண்மைக்கிற அபிக உதயம் பார்க்கக்கூடாது. சவுண்டும் கேக்குது இல்ல. சவுண்ட் கேக்குது இல்லையா? அப்படி. கொஞ்சம் நில்லுங்க. ஆ சவுண்டை கூட்டுங்க. உங்களோட அதுல வரையுது இல்ல ஒழுங்க. உங்களோட கவரேஜ் போகுது. சரி இப்ப மூணாவது நான் சொன்னேனே உங்களோட ரெண்டு கண்ண பகுதியும் அப்படியே பெருசா வந்துச்சுதா? பா. திருப்பி சொல்லி பாருங்க. பா. தா ஆ வெரி குட். இந்த எழுத்து பழைய தா மாதிரி சொல்லணும். ஹ. ஹா அல்ல. ஹ. சொல்லுங்க. ஹ. ஹ ஆ இப்ப மொத்தமா ஹ சேர்த்தா எப்படி வரணும் பாப்பமே. பாப்பமே ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். ஆ தஹ தெஹண்டு பல. அது அப்படி தேண்டு மாறுறது? இது துவாவே. வானத்தை நோக்கி சொன்னீங்க. விளங்குதா அஸ்மல்? அப்ப எப்படி வரணும்? துவஹ. தா துவஹ. சொல்லி பாருங்க. பழங்க. தஹ ஆ தேண்டு வரப்படாது. எப்படி வரணும் இதுல உச்சரிப்பு? தஹ துவா. துவஹ. தா
ஆ தஹ நீங்க நாக்க வெளியே எடுக்கப்படாது. இந்த எழுத்தை உச்சரிக்க போக்குள்ள உங்க நாக்கு வெளியே வருது. சரியா? நாக்க மேல் பல்லுக்கு தானே முன்னுக்கு முன்பல் மேல் பல். எங்க முன்னுக்கிற மேல் பல் காட்டுங்க ஓ பாப்போம். எங்க இக்கி? ஆ அந்த பல்லுக்கு பின்னுக்கு வச்சுக்கணும் நாக்க. வெரி குட். எங்க வைக்கணும் இந்த எழுத்து உச்சரிப்பு நாக்கு பல்லுக்கு பின்னுக்கு வைக்கணும், முன்னுக்கு வரப்படாது. பா சொல்லி பாருங்க. த ஆ இப்ப வெளியே நாக்கு வரல. வெரி குட், வெரி குட். திருப்பி உங்களோட கவரேஜ்ல பிரச்சனை வந்துட்டுது. உங்களோட கவரேஜ் பிரச்சனை தான் நீங்க அப்படியே ஸ்ட்ரக் ஆகுது. நான் பேசுறது கேக்குதா இஸ்மாயில்? அ நீங்க வைஃபைல வந்துக்கிறீங்க? ஃபோன் கவரேஜா வைஃபையா? ஃபோன் கவரேஜ். அதுதான் கேஸ், அதுதானே கேஸ். ஃபோன் கவரேஜ் உங்களோட லெப்புக்கு போதாது, ஜூம்ல கனெக்ஷனுக்கு போதாது. அப்படின்ட்டு சொல்லணுமா? ஃபோன் கவரேஜ் போதாது கிளாஸுக்கு வர்றதுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க ஃபோன்ல ஜாயின் ஆகணும். பாப்பா அந்த வரோம். ஓ சரி. ஃபோன்ல ஜாயின். வாப்பா அந்த வரோம். வாப்பா அந்த வரோம் சரியா செய்வோம். சரி. இப்போ நான் இன்றைக்கு சொல்லித்தாரனே, இப்போ இந்த டைம் எடுக்கலவே எங்களுக்கு. சரியா? இப்போ நீங்கள் பார்த்துக்கோ. அப்போ மூணாவது வரணும். ரெக்கார்டை கேளுங்க. ரெக்கார்டில் நான் ஓய்வு தந்தது மிகும் நான் பாடம் கேட்பேன் அடுத்த கிளாஸில். அப்போ இந்த மூணாவது வரணும். இந்த எழுத்து நீங்கள் சொன்னது போல பல்லிட பின்னுக்கு நாக்க வச்சு கொண்டு சொல்லுவீங்க. போ ஹே, போ ஹே சொல்லி பாருங்க, சொல்லி காட்டுங்க. த ஹ தஹ ஆ நாக்கு முன்னுக்கு பாய பார்க்குது. சரியா? நாக்கு முன்னுக்கு பாயிறதுக்கு வருது, வரப்படாது. போ இப்ப நீட்டப்படாது. இப்ப சொன்னது சரி, உச்சரிச்சது சரி. சரி அஷ்மல்? இப்ப நீட்டாம சொல்லி பார்க்கணும். போ ஹ, போ ஹ நீட்டாம சொல்லி பாருங்க. த ஹ தஹ தா அல்ல, தா அல்ல. இப்ப உங்களோட கண்ண பகுதி எல்லாம் பெருசா வரலையே, சவுண்ட் தடிப்பம் வரலையே. சும்மா நார்மலா தான் வந்துச்சு, தாண்டு வந்துச்சு. தடிப்பமா வரணும். போ ஆ போ த ஆ போ ஹ, போ ஹ ஆ த திருப்பி சொல்லுங்க. இந்த இந்த ரெண்டு கண்ண பகுதி இங்க பாருங்க அஷ்மல். இந்த ரெண்டு கண்ண பகுதியையும் தடிவமாகணும். அப்ப தடிப்பு மாறும். போ போ அந்த வருது. போ த ஆ ஹ, போ ஹ த தஹ ஆ சரி. இப்ப நாலாவது வருவோம். சரியா? நாலாவது பாருங்க. இந்த எழுத்துக்கு தானே. இந்த எழுத்து எப்படி உச்சரிக்குது சொல்லுங்க. என்ன எழுத்து இது சொல்லுங்க பாப்போம். ஆ ல லா த இல்ல, இல்ல, இல்ல. இப்படி ச என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அதான் என்ன சொல்லுங்க. இப்ப கடைசி சொன்னது ச சரி. சா அல்ல, ஸ்வா. ச சா அல்ல. அத வானத்தை நோக்கி சொல்லணும். ஸ்வா, ஸ்வா. ச ஆ வெரி குட். இது என்ன எழுத்து? இது அலிஃப் த இல்ல. இது வந்து அ, அலிஃப். இந்த வந்துக்கிறாரு ஹம்சா வந்தா நாங்க அலிஃபை தான் உச்சரிக்கணும். என்னது? அ. அப்ப ரெண்டையும் சேர்த்தா எப்படி வரும்? ஸ்வ அ, அ ஸ்வ அ. சொல்லி பாருங்க ஏ ரெண்டையும் ஏ சேர்த்து. லெட்டர் மை. எஸ், எஸ். ஏ லெட்டர் மாதிரி. வெரி குட், ச வெரி குட். அந்த ஏ லெட்டர் தான். அப்ப த ரெண்டையும் சேர்த்தா எப்படி வரும்? ஓ ஸ்வ அ. ச த சத்தமா சொல்லு. அ ஆ மாஷா அல்லாஹ். ஸ்வ அ. நல்ல தடிப்பமா சொல்லணும் அந்த த எழுத்த. அஷ்மல் இந்த எழுத்து நல்ல தடிப்பமா வரணும். ஸ்வ அ, ஸ்வ அ. ச த அ வெரி குட். அப்போ எனக்கு சொல்லுங்க பாப்போம். தடிப்பமா உச்சரிக்கிற எழுத்து எதெல்லாம் படிச்சுக்கிறீங்க இந்த நாலுலையும்? பாப்போமே எந்தெந்த எழுத்து நான் தடிப்பமா உச்சரிக்கன்னு சொன்னேன். பாப்போம், சொல்லுங்க பாப்போம். இந்த இங்க ஒரு எழுத்தேனா, இந்த துவாவை நான் தடிப்பா த சொல்லிட்டேன். துவாவும் இந்த சாவும் தான். சரியா? ஓ சரி. இப்ப கடைசி ஒரு அஞ்சாவது. அஞ்சாவது ரெண்டுமே நார்மலான லெட்டர், மிச்சம் நார்மலா உச்சரிக்கிறது. சொல்லுங்க முதல்ல என்ன லெட்டர் இருக்குது? க கே. கே ஆ இது கே
அடுத்தது ல இல்ல. வெரி குட். வெரி குட். ல ஆ ரெண்டையும் சேர்த்தா எப்படி வரும்? கேல. கேல ஆ கேல சரி, திருப்பி ஒரு முறை நான் ஓதி காட்டவா? பாருங்க, நான் ஸ்டார்ட்ல இருந்து எல்லாத்தையும் ஓதி காட்டுவேன், நீங்களும் அதே மாதிரி ஒருக்கா ஓதி காட்டணும். சரி, இப்போ முதலாவது பாருங்க. நம்பர் 1 மெ நெ மென. நான் ஸ்கிரீன்ல நான் எழுத்துல டவுட் வச்சு கொள்றேன். பாருங்க பாருங்க. மெ நெ மென தெ ல தெல பொ ஹ பொஹ சொ எ சொ எ கெ ல கெல. விளங்கினா? அஷ்மல் இது போல நான் ஓதி தர மாட்டேன். வெஸ்டர்ன் நான் ஓதி தரது, அது போல நீங்க தான் ஓதுறாள். ஓதுங்க பாப்போம். முதலாவது நம்பர் 1. ம ஓதுங்க. நெ ம் ச இப்பதான் உங்களோட சவுண்ட் வந்துக்குது. த கவரேஜ் பேசிட்டு ரெண்டாவது ஹ பாப்போம். த ல தல வெரி குட். மூணாவது. த ஹ தஹ இன்னும் கொஞ்சம் தாவ தள்ளி போதும். த ஹ ஆ நீங்க ஓதுறே சரி அஷ்மல், சத்தம் போட்டு ஓதுங்க. நீங்க ஓதுறே சரி. தடுதா நீரோ த ஹ தஹ தஹ ஓகே, நாலாவது. த த அ த ஐந்தாவது. த கேல வெரி குட், வெரி குட். சரி, நாளைக்கு இன்னொரு பாடத்தையும் தாரணும் உங்களுக்கு. சரி, இப்ப இதுக்கு வருவோம். இதுவும் அதே மாதிரி தானா? அதே மாதிரி தான். இதுல இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே மெல்லியதா இப்படி கீழ் நோக்கி தான் உச்சரிக்கணும். எதையும் மேல தூக்கப்படாது. இல்லைனா? ஓதுங்க பாபும். முதலாவது எப்படி வரும்? அ முதலாவது ம் அ ஆ அம்ம வெரி குட் அம்ம மாஷா. உங்களோட சவுண்ட் தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி மாஸ்டர் நல்ல அ ம அ ம அப்படித்தானே ஓதுனீங்க. உங்களோட சவுண்ட் கேட்டுச்சு. ஓகே, இரண்டாவது ஓதுங்க பாபும். ரெண்டாவது ப ஓதுங்க. குட். ல ல வெரி குட். ஃபல மாஷா அல்லாஹ், சூப்பர். நல்லா. கேல ஃபேல குட். மூணாவது. க ஆ கெ ஆ சரி, த வெரி குட். அடுத்தது. கெத்த வெரி குட் மாஷா அல்லாஹ். நாலாவது. வ ஆ வ எப்படி? வ வ ஆ வ ஆ அ வெரி குட். வ அ வெரி குட் மாஷா அல்லாஹ். குட். ம ஐந்தாவது. மே நீடப்படாது. மே பெல. மீ மே ஆ ந மே பெல. ந மே வித்தியாசம் விளங்குதா அஷ்மலுக்கு? மே நீட்னா ந பெல. மே என்று ஓதினா சரி. ஆ ந ஆ மே ந ந ந வெரி குட் மாஷா அல்லாஹ், நல்ல புள்ள. சரி, இதுக்கு வாங்க பாப்போம். இதுல கொஞ்சம் புதிய எழுத்து இருந்தீங்க. இப்ப இதுல பாருங்க, நீங்க வானத்தை நோக்கி தோண்டு உச்சரிச்சு எழுத்து கொண்டு வந்திக்குது. ஏன்னா வந்திக்குது. இன்னும் ஒரு எழுத்து வந்திக்கிற புதிய எழுத்து. இவர் என்ன சொல்லித்தார என்ன எழுத்துன்னு சொல்லி. இந்த எழுத்து எப்படி உச்சரிச்சுக்கிற சொல்லு காட்டுங்க பாப்போம். ல இல்ல இல்ல அது ல லாவும் அல்ல. சரி. அஹ், சரி, அந்த எழுத்தை மட்டும் சொல்லித்தாரன். மற்றது நான் அடுத்த கிளாஸ்ல கேட்கிறேன். சரியா? அந்த எழுத்து மட்டும் சொல்லித்தாரன், கஷ்டப்பட வேணாம்.
சரியா? சரி, நான் நார்மலா கேட்கிறேன். இந்த எழுத்து உங்களுக்கு தெரியும் தானே? இப்படி வந்து மேல பத்தாவதுன்னு வச்சா என்ன எழுத்து இது? சொல்லுங்க பாப்போம். ஆ, என்ன எழுத்து இது? தால் தெரியுமா? தால். அதால். தால். தால். தாலுக்கு மேல பத்தாவதுன்னு வச்சா எப்படி உச்சரிப்போம்? த. எப்படி? த. த. நல்லா த. பார்த்துக்கணும். எப்படி? த. த. ஆ, நாக்கு வந்து எங்க வைக்கணும்? இங்க பாருங்க. த. முன் பல்லுக்கு பின்னு தாக்கணும். த. த. நாக்கு வலி வரப்படாது, விளங்கப்படாது. த. 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 சரி. ஆ, வெரி குட். அந்த தேண்டு சொல்றத நல்லா கேட்டுக்கணும். அந்த தேண்டு சொல்றத வானத்தை நோக்கி தா சென்னால் இந்த எழுத்து எப்படி சொல்லணும்? சொல்லுங்க பாப்போம். தா. த. தா அல்ல. த. தா. அண்ண வெரி குட். தா. நாக்கு வலி விளங்கப்படாது. த. தா. சொல்லுங்க. தா. த. ஆ, இது போல லான்னு சொல்லப்படாது. இது லா த. இல்ல. லா இல்ல. தா. ம். என்ன எழுத்து? ம். த. தா. சத்தம் போட்டு த. சொல்லுங்க. அடிக்கடி ஊட்ட சொல்லணுமா? ரெக்கார்டையும் கேட்கணும், சொல்லி சொல்லி பழகணும். த. தா. விலங்குனா ஸ்மெல். உங்களுக்கு மாஷா ம். அல்லாஹ் ஒரு விஷயத்த ஒருக்கா சொன்னா த. உங்களுக்கு தா. தா அல்ல தா. அப்ப இதை எப்படி சொல்றது? தால் வந்தால் இதை சொல்லுவோம் த. த. தால் வந்தால் சொல்றது த. விளங்கினா? த. ட. துவாது த. வந்துச்சு என்றால் இந்த எழுத்து வந்துச்சு நான் சொல்லணும் எப்படி? துவா. த. அப்ப முதலாவது மட்டும் சொல்லுங்க பாப்போம். பாப்போமே. முதலாவது த. எப்படி சொல்றது? முதலாவது ஆ, ந. இது நூன் தானே? ந. ந. ஆ, துவா. த. தா அல்ல. துவா. த. துவா. ஆ, ந த. துவா. த. த. ந துவா. நத. திருப்பி சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு எழுத்தா சொல்லி மொத்தமா சொல்லுங்க பாப்போம். நத. இல்ல இல்ல, ஒவ்வொரு எழுத்தா சொல்லணும். ந துவா. ந துவா. ந. த. த. ஆ, நத. மாஷா அல்லாஹ். ரெண்டாவது க. க க. அல்ல. க. வெரி குட். கே. கே. ஆ, க. கன்னு க. சொல்லக்கூடாது. கே. ஆ, வெ. க. வ. க. ஆ, வ. கே வெ. வெரி குட். மூணாவது ஹ. ஹ இல்ல. ஹே. ஹேயும் அல்ல. ஹேயும் அல்ல. ஹேயும் அல்ல. ஹ. சொல்லுங்க. ஹ. ஹ. வெரி குட். துவா. ஹ. ஹ. ப. துவா. சரி, வெரி குட். சேர்த்து சொல்லுங்க ஹ. பாப்போம். ப. சேர்த்து சொல்லுங்க ஹ. பாப்போம். த. ஹ. துவா. ஹ. சொல்லுங்க. ஹ. த. திருப்பி சொல்லுங்க. ஹ. ஹ. த. ஹ. ஹ. ம். த. ஹ. ஹ. த. துவா. ஆ, ஓகே. நாலாவதுக்கு வரும் இப்ப. ஹ. மாஷா அல்லாஹ். ஆ, நாலாவது ஃப. ஃப. வெரி குட். வெரி குட். அடுத்தது ஹ. ஹ. மாத்தீங்களா? பாத்தீங்களா? ஹே வந்து இப்படி வராது. நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் இந்த போன கிளாஸ்லயும் இந்த விஷயம் நான் பார்த்தேன். இது ஹே இல்ல அஷ்மல். ஹே எழுதுறது எப்படி தெரியுமா? ஹே எழுதுறத பாருங்க. ஃபேய போட்டு இப்படித்தான் ஹே வரணும். விளங்குதா? இது வந்து இப்படி வரும். இங்க வந்து எப்படி? இந்த எல்லாம் இப்படி ஜாயின் ஆகிக்குது. ஜாயின் ஆகி இதுக்கு ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி ஐ. விட்டுறான். ஆ, ஐன். வெரி குட். விளங்குதா? இப்ப ஐனுக்கும் ஹேக்கும் வித்தியாசம் பாருங்க. இதுக்கு ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறாங்க. பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறாங்க. அதான் இந்த எழுத்து. பெயிண்ட் பண்ணாம வந்துச்சுன்னா இப்படிதான் வரும் அது. ரெண்டு மொண்டு. நீங்க சொன்ன ஹே எப்படி வரும்? ஹே வந்து இப்படித்தான் வரும். விளங்கிட்டா? ஆ, எழுத்துக்களை மாற்றிக் கொள்ளப்படாது. நான் அடுத்த கிளாஸ்லயும் கேட்பேனா? இது ஐன் இது ஹே எப்படி வரும்னா கேட்பேன். நாலாவது ஓதுங்க பார்ப்போம்.
ஆ 4வது. ஆ ஃப நீட்டப்படாது நீட்டப்படாது. நீட்டப்படாது. ஃப ஆ ஆ அ இல்ல ஏண்ட அலிஃபே. ஃப அ ஏண்ட அலிஃப். ஏண்ட அலிஃப். தொண்டையில் எங்கேருந்து வரணும் சவுண்ட்? ஆ என்னைய பாருங்க. இந்த தொண்டை எங்கேருந்து ப எங்க சவுண்டை ஃப காணும். ஃப ஆ அ ஆ அ வெரி குட். ஃப ஃப அ ஃப அ ஆ சொல்லுங்க அப்படித்தான். சேர்த்து சொல்லுங்க பாப்போம். ஃப 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 இல்ல ஃப அ ஆ ஃப ஃப ஆ குட் மாஷா அல்லாஹ். குட் வருது நல்ல. ஃப அ ஃப ஏண்டு வரப்படாது. ஃப வந்தா என்னது? ஃப அலி. அ பாருங்க. இது அ இதுல பாருங்க பக்கத்துல எழுதி காட்டுறேன். ஃப வந்து பக்கத்துல அலிஃப் வந்தா எப்படி வரும் சவுண்ட்? சொல்லி பாருங்க. ஃப அ இது வரும். சொல்லுங்க. ஃப ஆ ஃப குட். ஃப 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 ஓகே. 5வது பாப்போம். நெ நே அல்ல மெ ந நே அல்ல ந ஆ ந ந எ அல்ல. ந என்னது? வெரி குட். நிம வெரி குட். நிமே அல்ல நம. ந நம வெரி குட். திருப்பி சொல்லுங்க. ந நம ந நம இல்ல இல்ல ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க. எழுத பாருங்க. ந ம ந ம ந ந நம நம வெரி குட். நம நீங்க 3 பாடம் நீங்க உங்களை ஓதிக்கிறீங்க சரியா? 3 பாடம் நீங்க ஓதிக்கிறீங்க. இது முதலாவது பாடம் ஓதிக்கிறீங்க. இதுல சுவாதும் துவாவும் வானத்தை நோக்கி உச்சரிக்கணும் பாடம். 2வது பாடம் ஓதிக்கிறீங்க. எல்லாமே கீழ் நோக்கி தான் உச்சரிக்கிற பாடம். 3வதுல ஓதிக்கிறீங்க துவாதுடைய பாடம். அடுத்தது ஐனுடைய பாடம். இதுதான் உங்களோட கஷ்டமான எழுத்துக்கள். ரைட்? அந்த 3 பாடத்தையும் உங்களோட இந்த ரெக்கார்டிங்கை கேட்டு போன கிளாஸ் ரெக்கார்டிங் வந்துக்குதா பாத்தீங்களா? போகல பா- மறந்து போயிட்டு அதானே இந்த வீடு பார்க்கணுமா? வாப்பிட்டது வாப்பாட்ட இல்ல நீங்க வீட்லயே உங்களோட போன் பார்க்கலாம். நாளைக்கு வாப்பா வருவாரு போல சரி நீங்க நாளைக்கு வாப்பா வருவாரு வாப்பா வர தேவையில்லை. நீங்க வீட்டுல வாப்பிட்ட வாப்பா உம்மாட்ட இருக்கிற போன்லையும் பார்க்கலாம். பிரச்சனை வீட்டுல இருக்கிற போன்லையும் பார்க்கலாம். சரியா? பார்த்துக்கொள்ளணும். உங்களோட ரெக்கார்டிங் உங்களோட பேர்ல அஷ்மல் பேர்ல வந்திக்குதான் சொல்லி பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2வது கிளாஸ் இது. அப்ப இந்த பாடத்தையும் போயிட்டு எப்படி ஓதிதாரம் என்ன பாடத்தில் நீங்க பிழை விட்றீங்க என்னதை திருத்தணுங்கிற திருத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸுக்கு வரணுமா? நல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும்.